இப்போ மக்களுக்கு தங்கத்தின் பக்கம் கவனம் திரும்புது அப்படிங்கிறது சந்தையோட நிலவரமாக இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நகை கடைக்கு பிளட்ஜ் பண்றீங்க. கோல்ட் ஃபினான்சிங்னா என்ன? நீங்க தங்கத்தை தாங்க, நாங்க அதுக்கு ஈடா பணம் தரோம். சில கம்பெனிஸ் அந்த வோல்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 3000 டன் 3000 டன். யாரோட தங்கம்? வாங்கி 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 பிளேஸ் பண்றீங்க. கோல்ட பேஸ் பண்ணி நம்ம கடனை வாங்குறது ஒரு பக்கம், கோல்ட வாங்கி பூட்டி வைக்கிறது இன்னொன்று பக்கம். இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சிட்டு தான் மக்கள் போய் கடையில தங்கம் வாங்குறாங்க. அதான் கோல்டுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு, ஆனா கம்மி. சில்வர் இப்போ தட் இஸ் த நெக்ஸ்ட் கோல்ட் அப்படின்றாங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் நாணயம் விகட நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, பங்கு சந்தையில அறிவார்ந்த நபர், இந்த துறையில 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்ட விஜய் தாமஸ் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், இப்போ 2024 மட்டும் தங்கத்தோட விலை 40% ப்ராஃபிட். ஸோ இப்போ 2025 ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே ஆபரண தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கிட்டத்தட்ட அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ மக்களுக்கு தங்கத்தின் பக்கம் கவனம் திரும்புது அப்படிங்கிறது சந்தையோட நிலவரமாக இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுவும் சொல்ல விரும்பல. இந்த மோகத்தை விட்டாதான் நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தங்கத்தை வாங்கி என்ன செய்யறோன்றது யோசிச்சு பாருங்க. வீட்டை பூட்டி வச்சுக்கிறோம். இல்ல, பூட்டி வைக்கிறதுனா சரி, அது நிறைய பேர் பூட்டி வச்சிருக்காங்க, அது ஓகே. சாவரன் கோல்ட் பாண்ட்ல நீங்க போடுறதுல எதுவும் பண்றதுல பூட்டி வைக்கிறீங்க. அந்த ட்ரெஷர் ஒரு பெருசு இருக்கு, அது விட்டுருங்க. ஆனால் நிறைய பேர் இந்த தங்கத்தை வாங்குறாங்க. டிசம்பரில் வாங்கின தங்கம் ஜான்வரி எண்டில் நகை கடைக்கு பிளட்ஜ் பண்ணுறீங்க. ஏன்னா ரேட் இஸ் ஹையர். கரெக்ட் தானே? ஆமாம். அந்த பிளட்ஜ் பண்ணுற தங்கத்தை திருப்பி எடுக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இருக்காங்க. ஒவ்வொரு கோல்டு ஃபினான்சிங் கம்பெனி நீங்கள் வோல்ட்டில் எவ்வளோ தங்கம் வச்சுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது அவங்க வாங்கின தங்கம் கிடையாது. கோல்டு ஃபினான்சிங்னா என்ன? நீங்கள் தங்கத்தை தாங்க, நாங்கள் அதுக்கு ஈடாக பணம் தரும். அது 50-55% தான் கொடுப்பாங்க. 100% செல்லிங் பிளேஸ் சொல்றீங்களா? செல்லிங் பிளேஸ்ல பிளட்ஜிங் பிளேஸ். கோல்ட் லோன்ஸ். ரைட்டா? அவங்க தங்கத்தை பூட்டி வச்செல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க கொடுத்த தங்கத்தை வோல்ட் வைக்கிறாங்க. நீங்க சில கம்பெனிஸ் அந்த வோல்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 3000 டன் 2000 டன். எவ்வளோ? 3000 டன். யாரோட தங்கம்? நம்மளோட தங்கம். எங்க நீங்க தானே ஏத்தி விட்டீங்க. வாங்கி 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 பிளேஸ் பண்றீங்க. இந்த கோல்ட பேஸ் பண்ணி நம்ம கடனை வாங்குறது ஒரு பக்கம், கோல்ட வாங்கி பூட்டி வைக்கிறது இன்னொன்று பக்கம். பட் அந்த மோகம் இட்ஸ் சம்டைம்ஸ் இஃப் யூ டோன்ட் நோ ஹவ் டு மேனேஜ் இட், தென் இட்ஸ் a problem. நான் என்ன சொல்றேன், கோல்டு பிடிச்சிருந்தா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இட்ஸ் ஒன்லி a metal. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a metal. க்ரூட் ஆயில் பிளாக் கோல்டு. அதை வாங்கி பேரல் கணக்கில் வீட்டில் வச்சுக்க வேண்டியதுன்னு முடியாதுல்ல. ஆமா, அதனாலதான். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ரெண்டுமே கோல்டு தான். இது எல்லோ கோல்டு, அது பிளாக் கோல்டு. வித்தியாசம் பேர்ல தான் இருக்கு. இட் இஸ் ஈக்குவலி வேல்யூபிள். எஸ் எஸ் எஸ். கரெக்ட் தானே? கரெக்ட் சார். பட் நீங்க என்ன பண்றீங்க, அது தொடவே மாட்டீங்க. க்ரூட் பக்கம் போறதே கிடையாது. கோல்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எலக்ட்ரானிக் கோல்ட்ல பண்ணுங்க. சூப்பர் சார். இப்போ கோல்டு மர்ச்சன்ட்ஸ் இது கேட்டிருந்தா they will feel bad. பட் நான் சொல்றதுனால யாரும் கேட்கவும் போறதில்லை. ஆபரணத்தை வாங்கிட்டு தான் இருப்பீங்க, கல்யாணம் நடத்திட்டு தான் இருப்பீங்க, இதெல்லாம் இட்ஸ் ஆல் குட். அதை நான் சொல்றதுனால யாரும் கேட்க போறது. பட் நான் என்ன சொல்றேன், ஆஸ் an இன்வெஸ்டர் என்னோட திங்கிங் என்ன, கோல்ட்ல எலக்ட்ரானிக்ல நான் ட்ரேட் பண்ணேன், ETF மூலமா ட்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சிட்டு தான் மக்கள் போய் கடையில தங்கம் வாங்குறாங்க. அதான், அது ரொம்ப தப்பு. அதுதான். அந்த கோல்டை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சா அது சூப்பர். அந்த கோல்டை வச்சு இன்னொரு அசெட் நீங்க பண்றதுனால சூப்பர். பூட்டி வைக்கிறதுனால யூஸ் கிடையாது. கரெக்ட். ரெண்டாவது, அதை பாதுகாத்துக்கிறது இன்னொரு ஹெடேக். கண்டிப்பா. மூணாவது, ஒரு அவசரத்துக்கு இது எடுக்கணும்னு தெரிஞ்சா அதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்க. வெரி ரேர்லி ஐ ஃபைண்ட் பீப்புள் யூசிங் தட் கோல்ட் ஃபார் எனிதிங். புரியுதுங்களா? அது டிப்ளாய் பண்ண இட்ஸ் ஒன்லி a metal. என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒன்லி a metal with value. there is a value to that metal, இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ நீங்க கோல்டை ETF பண்ணுங்க, அந்த பத்திரத்தை இமீடியட்டா கேஷ் பண்ணிக்கலான்ற. ETF யூனிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான், ரைட்? நீங்க கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்ட ட்ரேட் பண்ணுங்க. ப்ரொவிஷன் இருக்குல்ல, MCX ஆஃபர்ஸ்.
நீங்க டெலிவரி எடுக்கணும் அவசியம் கிடையாது. கோல்ட் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணுங்க, லாபத்தை சம்பாதிச்சுட்டு போங்க. எனக்கு பர்டன் கிடையாது. வாங்கி வைக்கணும், வீட்டுல பூட்டி வைக்கணும், வாட்ச்மேன் அப்பாயின் பண்ணணும், அது பாதுகாத்துக்கிறதுக்கு 4 பேர் வைக்கணும், டெய்லி திறந்து கோல்டு இருக்கான்னு பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம்? நான் ட்ரேட் பண்ணிட்டு போறேன். இது ஒரு பக்கம், ரைட்? ஸோ கோல்ட் பிரைஸ் வந்து குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கோல்ட் பிரைஸ் ஏறும். நம்ம நாட்டில் டிமாண்ட் இருக்கிற வரைக்கும், நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் கோல்ட் பிரைஸ் என்ன இறங்க போறது இல்லை இப்போதைக்கு. இப்படிதான் இருக்கும். அது லீவ் இட். ஓகே, திஸ் இஸ் ஒன் சைட். இதே டைம்ல நீங்க க்ரூட் ஆயில் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நேச்சுரல் கேஸ் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்து, இதெல்லாம் ட்ரேடபிள். ஆனா தங்கத்தை பத்தி மட்டுமே பேசுறோம். இப்போ சமீப காலத்துல சில்வர், வெள்ளி, அதோட விலையும் ஏறி கூட துணையா. ஆனா பதில் கேட்டா அது இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு, பேட்டரி, இவி பேட்டரிக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது அப்போல இருந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு. கோல்டுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு, ஆனா கம்மி. சில்வர் இப்ப தட் இஸ் த நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்றாங்க. ஏன்னா அது வந்து விலை ரொம்ப ஏறிச்சா, இப்ப அடுத்த ப்ராடக்ட் இதை ஏத்தி துணையா அதுக்கு ஏத்த மாதிரி பிரஷியஸ் மெட்டல்ஸ் அப்படியே ஏத்தி விடுறாங்க. ஓகே ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கேம் நோ? கரெக்ட் சார், கரெக்ட். பை இட் எலக்ட்ரானிக்லி ஆர் ட்ரேட் இன் தி கமாடிட்டி செக்மெண்ட்னு நான் சொல்றேன். பிசிக்கலா வாங்கி நீங்க வைக்காம ட்ரேட் தி அண்டர்லைங் கமாடிட்டி. இப்போ க்ரூட் ஆயில்லாம் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு போனோமா இந்த லாஸ்ட் 1 இயர்? எங்க இருந்தோ எங்க ஏறிச்சுல, எவ்வளவு வாலட்டிலிட்டி அதுல பிரைஸ்ல. ஆனா அது வந்து நம்ம ட்ராக் பண்றது கிடையாது. கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே ட்ரேடபிள் கமாடிட்டிஸ்ன்ற. சூப்பர் சார். கமாடிட்டி செக்மெண்ட்ல ட்ரேட் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் இன் தட் பிரைஸ் ரன். அப்போ பாதிப்பும் இல்லை, அதை என்ஜாய் பண்ண மாதிரியும் நமக்கு இருக்கு. சூப்பர் சார். கண்டிப்பா இந்த ஆன்சர் வந்து மக்களுக்கு பயங்கர விழிப்புணர்ச்சியா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா பலன் அடைவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.